காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 87,600 என்ற நேற்றைய விலைக்கு விற்பனை. குலசேகரன் பட்டணத்தில் களை கட்டும் தசரா விழா. இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். புலசை முத்தாரம்மன் கோயிலில் நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு கடலில் இறங்கி வேடம் கலைக்கும் பக்தர்கள். ஏராளமானோர் வருகையால் திருச்செந்தூர் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். வடமாநிலங்களிலும் களை கட்டிய துர்கா பூஜை. மைசூரு அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்டு தசரா விழாவுக்கு தயாராகும் யானைகள். புதுச்சேரியில் நாளை பொது விடுமுறை என அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகளை தொடர்ந்து அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் டிஸ்மிஸ். மாவட்ட எஸ்பி அதிரடி உத்தரவு. டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. நெல் கொள்முதல், சேமிப்பு கிடங்குகள் குறித்து கேட்டறிந்தார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி மக்கள் மயங்கி விழுந்ததன் புதிய வீடியோ வெளியானது. விஜய் பேசும்போது காலணியை வீசும் சம்பவத்தின் புதிய காட்சிகளும் வெளியான நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு விஜய்தான் காரணம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் கதாநாயகன் வசனம் பேசுவது போல வீடியோவில் விஜய் பேசியுள்ளார். விஜயின் மனதில் வலியோ காயமோ இல்லை என்றும் சீமான் விமர்சனம். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும். அது இல்லை. நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது அப்படின்னா, அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. முதலமைச்சரை சிஎம் சார் என விஜய் அழைப்பது சிறுபிள்ளைத்தனமானது. விஜயின் வீடியோவை பார்க்கும்போது கரூரில் நிகழ்ந்த இறப்பை விட வேதனையாக இருப்பதாகவும் சீமான் பேட்டி. அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து. ஆந்திராவில் செம்மரக்கட்டையை கடத்தியதாக 20 தமிழர்களை சுட்டுக் கொன்ற போது அன்றைக்கு ஏன் உண்மை கண்டறியும் குழு செல்லவில்லை? பாஜகவின் குழு கரூர் வந்தது குறித்து சீமான் கேள்வி. உடனடியா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல?
விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன அச்சம் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக தாவேக்க இடையே மறைமுக தொடர்பா என்றும் வினா. மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும், அவங்கள மட்டும் ஏன் கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வரும் 6ஆம் தேதி முதல் தனியார் பள்ளிகளில் சேர மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசு நிதி விடுவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது வருடாந்திர பிரம்மோற்சவம். உலக அளவில் இதுவரை யாரிடமும் இல்லாத அளவுக்கு சொத்துக்களுடன் எலான் மஸ்க் 44 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக போர்ப்ஸ் தகவல். சீனாவில் களைகட்டிய தேசிய தின கொண்டாட்டம், பிரமிக்க வைத்த ட்ரோன் ஷோ. துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று வியப்புடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். ரிஷப் ஷெட்டி நடித்து இயக்கியுள்ள காந்தாரா படத்தின் 2ஆம் பாகம் வெளியானது. பெங்களூருவில் ரிஷப் ஷெட்டி போல நடித்து காட்டிய ரசிகர். காலையில் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மாலையில் உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 87,600 என்ற நேற்றைய விலைக்கு விற்பனை. குலசேகரன் பட்டணத்தில் களை கட்டும் தசரா விழா. இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். புலசை முத்தாரம்மன் கோயிலில் நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு கடலில் இறங்கி வேடம் கலைக்கும் பக்தர்கள். ஏராளமானோர் வருகையால் திருச்செந்தூர் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். வடமாநிலங்களிலும் களை கட்டிய துர்கா பூஜை. மைசூரு அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்டு தசரா விழாவுக்கு தயாராகும் யானைகள். புதுச்சேரியில் நாளை பொது விடுமுறை என அறிவிப்பு. பள்ளி, கல்லூரிகளை தொடர்ந்து அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் டிஸ்மிஸ். மாவட்ட எஸ்பி அதிரடி உத்தரவு. டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நெல் கொள்முதல், சேமிப்பு கிடங்குகள் குறித்து கேட்டறிந்தார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி மக்கள் மயங்கி விழுந்ததன் புதிய வீடியோ வெளியானது. விஜய்
பேசும்போது காலணியை வீசும் சம்பவத்தின் புதிய காட்சிகளும் வெளியான நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு விஜய்தான் காரணம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் கதாநாயகன் வசனம் பேசுவது போல வீடியோவில் விஜய் பேசியுள்ளார். விஜயின் மனதில் வலியோ காயமோ இல்லை என்றும் சீமான் விமர்சனம். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும். அது இல்லை. நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயகன் வசனமாக இருக்குது. அப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. முதலமைச்சரை சிஎம் சார் என விஜய் அழைப்பது சிறுபிள்ளைத்தனமானது. விஜயின் வீடியோவை பார்க்கும்போது கரூரில் நிகழ்ந்த இறப்பை விட வேதனையாக இருப்பதாகவும் சீமான் பேட்டி. அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து. ஆந்திராவில் செம்மரக்கட்டையை கடத்தியதாக 20 தமிழர்களை சுட்டுக் கொன்ற போது அன்றைக்கு ஏன் உண்மை கண்டறியும் குழு செல்லவில்லை? பாஜகவின் குழு கரூர் வந்தது குறித்து சீமான் கேள்வி. உடனடியா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன அச்சம் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக தாவேக்க இடையே மறைமுக தொடர்பா என்றும் வினா. மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும், அவங்கள மட்டும் ஏன் கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வரும் 6ஆம் தேதி முதல் தனியார் பள்ளிகளில் சேர மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசு நிதி விடுவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது வருடாந்திர பிரம்மோற்சவம். உலக அளவில் இதுவரை யாரிடமும் இல்லாத அளவுக்கு சொத்துக்களுடன் எலான் மஸ்க் 44 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக போர்ப்ஸ் தகவல். சீனாவில் களைகட்டிய தேசிய தின கொண்டாட்டம், பிரமிக்க வைத்த ட்ரோன் ஷோ. துபாயில் புர்ஜ் கலிஃபா அருகே அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று வியப்புடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். ரிஷப் ஷெட்டி நடித்து இயக்கியுள்ள காந்தாரா படத்தின் 2ஆம் பாகம் வெளியானது. பெங்களூருவில் ரிஷப் ஷெட்டி போல நடித்து காட்டிய ரசிகர். Yeah!